இம்மா இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல்? வணக்கம் எனதரமே உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல இட்லி, சாம்பார், வடை, நேற்று சாமி கும்பிட்ட கேசரி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு காலைல சாப்பாடு. சமீப காலமாக மக்கள் ரொம்ப ஆடம்பரத்துக்கு அடிமையாயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஜீ தமிழில் இஎம்ஐயில் பொருள் வாங்குறவங்க அதை பற்றி போட்டிருந்தாங்க ஒரு தமிழால். நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் கூட ஒரு பொருள் கூட கடன் வாங்கி வாங்கினதே கிடையாது. 10 ரூபா இருந்தால் அதுக்குள்ளே வாழ்கிறது, 5 ரூபா இருந்தால் அதுக்குள்ளே வாழ்கிறது. அப்படி ஒருவேளை கடன் ஆகிற ஸ்டேஜ் இருந்தால் நம்ம நகையை அடகு வச்சு வாழ்கிறது. இப்படி தான் வாழ்ந்திருக்கோம். எந்த பொருளும் இஎம்ஐயில் வாங்கினது இல்லை பக்கத்தில் கடன் வாங்கி வாங்கினது அந்த மாதிரிலாம் நான் எதுவும் வச்சுக்கிட்டது கிடையாது. இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ஒரு காரணம். அவங்க சின்ன பொருள் வாங்கும்போதே இது நம்மளுக்கு தகுதிக்கு மீறியது, நம்ம இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லணும். இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்கோம். நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கே எவ்வளோ வருஷம், 25 வருஷம் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் கூட நான் பார்த்ததில்லை. அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க எப்படி இவ்வளோ செலவழிக்கிறாங்க. இப்போ நானே பிராண்டட் பேக் வாங்கிட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது ஒரு 4000க்குள்ளே அப்படி தான். சரி, நம்மளோட கெப்பாசிட்டி ஏதோ அதுக்கு தகுந்தப்போ தான் நம்ம இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக அடுத்தவங்க வச்சுருக்காங்க அப்படிலாம் நம்ம வைக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு பழக்க வழக்கம். அது என்ன மீடியா இருக்கு இல்லையா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் பார்த்து நிறைய ஆசைகள் ஆடம்பரமும் ரொம்ப கூடி போச்சு மக்களுக்கு. நமக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி அடுத்தவங்க என்ன போடுறாங்க, அடுத்தவங்க என்ன ப்ளவுஸ் போடுறாங்க, அடுத்தவங்க என்ன சாரீ கட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம வேடிக்கை பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியாவோட வேகத்தையும் வருங்காலத்தை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. அதே மாதிரி கஷ்ட காலம்னா யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. அதுவும் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன, அதை யோசித்து செலவழிங்க. அப்படியே நம்ம வீட்டு மத்தியானம் சாப்பிட என்ன பார்த்தா நம்ம வீட்டில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் கிரேவியும் தான். சேமிக்கிற ஒவ்வொரு பைசாவும் மண் கோட்டையில் வீடு கட்டுற மாதிரி தான். அது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் பார்த்து செலவழிங்க. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.